சில படங்கள் வந்து எனக்கு ஒரு பணி, ஒரு ஜாப் எடுத்திருக்கோம். இந்த ஜாபை நல்லா செய்யணும் அப்படின்னு நினைப்போம். ஒரு சில படங்கள் மட்டும்தான் நமக்கு ஓகே, இது நமக்கு ஒரு பொறுப்பு. ஒரு இசைக்கலைஞனாகவும் சரி, ஒரு மனிதனாகவும் நமக்கு இது ஒரு பெரிய பொறுப்பு. இதில் வந்து ஜாபை முடித்தா பத்தாது, நம்ம இதை பதிவாகவும் வந்து ரொம்ப நேர்த்தியான வருங்காலங்களுக்கான ஒரு நல்ல பதிவாகவும் இது அமையணுங்கும் பொழுது நமக்கு அது ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிடும். எப்பயுமே ராஜமுருகன் சாருடைய உரையாடல்கள் நமக்கு நடக்கும்போதோ, அவர் எனக்கு பாட்டு எழுதும் போதோ, இல்லை அவரோட படத்துக்கு நான் இசையமைக்கும் போதோ எப்பயுமே அந்த பொறுப்புன்ற விஷயத்தை தான் நான் ரொம்ப உணர்ந்திருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிரியேட்டர். ஜோக்கர் படத்தில் ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி குக்குல பாடுற டைம்லேருந்தே அவரை வந்து ஒரு கிரியேட்டராக, ஒரு ஒரு மனிதராக, அவரோட சிந்தனைகள் என்ன, அவர் என்ன மாதிரி ஒரு படைப்பாளின்றது எப்பயுமே சர்ப்ரைசிங்காக இருக்கும் எனக்கு. அதே மாதிரி மயிலாட் படத்தில் இன்னொரு புது விதத்தில் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. அதாவது அவருக்கே உரித்தான அந்த பொலிட்டிக்கல் சட்டையரை வந்து ரொம்ப ஒரு ஜனரஞ்சகமாக எல்லாரும் ரசிக்கும்படியாக அவர் கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அவர் இத்தனை வருஷமாக பார்க்குற ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு பிரதராக எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஸோ மயிலாட் படத்தை எனக்கு கொடுக்கறது ரொம்ப தேங்க்ஸ் சார். அவரும் அதில் 2 பாடல்கள் எழுதியிருந்தார். ரொம்ப சிறப்பாக அந்த பாடல்களும் எனக்கு அமைஞ்சது. போன ஃபங்க்ஷன்லேயே விட்டுட்டேன் சத்யராஜ் அவர்களை பற்றி பேசுறதுக்கு. அவர் வந்து ரொம்ப ஒரு சென்சிபிளான எடிட்டர். முதல்ல படத்தை அவர் கட் பண்ணி பார்த்தபோது அவரோட ஸ்டுடியோவில் தான் பார்த்தோம், அவரோட எடிட் ஸ்வீட்டில் தான். அண்ட் அவ்வளோ நிறைய நல்ல படங்களும் பண்ணியிருக்காரு. தொடர்ச்சியாக இன்னும் வந்து ஒரு கல்ட் ஃபிலிம்ஸ் நிறையா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதில் மயிலாடும் கண்டிப்பாக ஒரு மைல்கல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவரை பொறுத்த வரைக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப ஹேட் ஃபன் ஒர்க்கிங் வித் சத்யராஜ். இன்ஃபேக்ட் எனக்கு மியூசிக்கலாக சில இன்புட்லாம் கொடுத்தாரு. இந்த மாதிரி படத்தில் நாங்கள் மியூசிக் முடிச்சுட்டு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. எடிட்டர்ஸ் பொதுவாகவே அவங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சூப்பராக இருக்கும். அண்ட் எடிட் டேபிளில் சம்டைம்ஸ் வென் ஸ்டோரிஸ் ஹேப்பன் அவங்களால அந்த ஒரு விஷயத்தை வந்து பல்ஸ் பிடிச்சி பார்த்துட முடியும். ஸோ மயிலாடில் வந்து டைட்டில் மியூசிக் வந்து நான் வேறு மாதிரி பண்ணியிருந்தேன் முதல்ல. அது வந்து அவர் தான் வந்து அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா கொடுத்து அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஐடியா மாறி இந்த மாதிரி பண்ணோம். வி கேன் கீப் கம்பேரிங் கலெக்ஷன்ஸ், இது எவ்வளோ பண்ணிச்சு இது எவ்வளோ பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஆனால் நிறைய படங்கள் வந்து காலத்தை தாண்டி ஒரு சில படங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு எப்பயுமே நிழல் யாருக்கு வேணுமோ, யாருக்கு அந்த கம்ஃபர்ட் வேணுமோ, யாருக்கு அந்த இதம் வேணுமோ, யாருக்கு மனிதத்தை பற்றின சிந்தனையை ஒரு டைம் திரும்ப ரீதிங்க் பண்ணி பார்க்கணுமோ, ஒரு ஆலமரம் மாதிரி சில படங்கள் எப்பயுமே இருக்கும். அந்த லிஸ்ட்டில் மயிலாட் படத்தையும் ரசிகர்கள் வச்சிருக்காங்க இப்போ அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.